ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, சென்ற காணொளியில் நான் கூறிய வழிபாட்டினை செய்து உங்க குலதெய்வத்தை தெரிந்து கொண்ட பின் முறையாக உங்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். முதல் தடவை மட்டும் நான் சொல்லும் வழிபாட்டு முறையை பின்பற்றி உங்க குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து அடுத்து குலதெய்வ வழிபாடு செய்ய உங்க குலதெய்வத்திற்கு விருப்பமான பொருட்களை படையலிட்டு வழிபட்டு வர வேண்டும். ஆண்டிற்கு 3 முறை குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு குலதெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு குடும்பம் செழிக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்த பின் தொடங்க வெற்றியை கொடுக்கும். இப்போ குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்க எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்ப்போம். குலதெய்வம் தெரிந்து கொள்ள வழிபாட்டில் வைத்திருந்தீர்கள் அல்லவா, அந்த 3 தேங்காய்களையும் தினம் 1 வீதம் அருகிலுள்ள பிள்ளையார் கோவிலில் சிதற்காய் போடுங்க. முடித்து வைத்திருந்த 3 நிற துணிகளையும் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து அதில் பிள்ளையாரிடம் வைத்திருந்த 3 எலுமிச்சை கனிகளை வைத்து முடித்து நிலைவாசலில் கட்டிவிடுங்க. வழிபாட்டில் வைத்திருந்த பிள்ளையாரை ஓடும் நீரில் கரைச்சிடுங்க. இவையெல்லாம் செய்து முடித்த பின் உங்கள் குலதெய்வம் பெண் என்றால் வீட்டில் உள்ள வயதான பெரியவர் ஆண் அல்லது பெண் கையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கொடுத்து அவரை வீட்டு வாசலில் இருந்து வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். எலுமிச்சை கனி ஒன்றை எடுத்து 2ஆக்கி நடுவில் குங்குமம் கொட்டி வாசலில் இருபுறமும் தூக்கி எறிய வேண்டும். முன்பு குலதெய்வம் அறிய வழிபாடு செய்தோம் அல்லவா, அதே இடத்தில் நல்ல விளக்கு ஏற்றி வைத்து உங்க குலதெய்வத்திற்குண்டான படையல் பொருட்களுடன் வாழை இலையில் சர்க்கரை பொங்கல், சைவ சாப்பாடு, வடை பாயாசத்துடன் படையலிட வேண்டும். வயதானவர் கையில் கொடுத்திருந்த வெற்றிலைப்பாக்கு பழத்தை படைக்கும் இடத்தில் அவர்களையே கொண்டு வந்து வைக்க சொல்ல வேண்டும். வழிபாட்டில் வைத்திருந்த 3 அகல் விளக்குகளில் ஒன்றை ஜலமுலையிலும், ஒன்றை குபேர முலையிலும், ஒன்றை கன்னி முலையிலும் ஏற்றி வைங்க. இவற்றையெல்லாம் சரியாக செய்த பின் படையலிட்டவற்றிற்கு பத்தி ஏற்றி வைத்து சாம்பிராணி போட்டு வீட்டு வாசலிலிருந்து அடிக்கு ஒரு கற்பூரம் வைத்து எங்கள் குலம் காக்கும் குலதெய்வங்களே வீட்டிற்குள் வாங்க என்று படையலிட்டுள்ள இடம் வரை கற்பூரம் பொருத்தி அழைத்த பின் படையலுக்கு கற்பூரம் காட்டி தேங்காய் உடைத்து நீர் மாற்றி வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. உங்க குலதெய்வம் மகிழ்ச்சியோடு உங்க வீட்டிற்குள் வந்து நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வளையமாக இருப்பாங்க. வீட்டில் தோட்டம் உள்ளவர்கள் வேம்பு மரத்தில் உயிர்ப்பு கொடுத்தும் வழிபடலாம். இதுவரை நான் சொன்னது பெண் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் முறையாகும். ஆண் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் முறையை அடுத்த காணொளியில சொல்றேன். நல்லதே நடக்கும். ஓம் காளிதாயே போற்றி, ஓம் அன்னையே போற்றி, ஓம் ஓம் ஓம்